ஹாய், வெல்கம் டு பிரபா வித் பேசி. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஹிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு படித்தேன். அதுவும் ஸ்மால் கிளாஸில் உள்ளது, அதாவது 6th 7th உள்ளது தான் பார்த்துருக்கேன். அதோட நோட்ஸில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை வந்து தனியாக கலெக்ட் பண்ணி ரிவைஸ் பண்ண வச்சுருக்கேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது படிக்கும்போது. அதில் உள்ளது தான் இது எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். குப்தர்களில் நாணயம் தினாரா என்று அழைக்கப்பட்டது. விஜயநகரங்களில் வராகன் வா ஞாபகம் வச்சுக்கோங்க, வா வரிசையே வரும். குப்தர்களுக்கு தினாரா. பாகியான்கிற ஒருத்தவர் வந்தது எப்போன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில். ஓகேவா? அடுத்து சமகாலத்தவர்கள். சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை அரசர் மேகவர்மன். அதே மாதிரி அரிகேசரி மாரவர்மன் காலத்தில் 1ஆம் மகேந்திரவர்மனும் 1ஆம் நரசிம்மவர்மனும் இவரோட சமகாலத்தவர்கள். அடுத்து சைவத்துலேருந்து சமணத்துக்கு 2 பேர் மாறி இருப்பாங்க. ஒன்று அரிகேசரி, ஒன்று மகேந்திரவர்மன். அரிகேசரியை மாற்றினவர் திரு ஞான சம்பந்தர். 1ஆம் மகேந்திரவர்மனை மாற்றினவர் திரு நாவுக்கரசர். சீன அரசு தூதுக்குழுக்களை அதாவது வரவேற்கவும் செஞ்சுருப்பார், தூதுக்குழுக்களை அனுப்பவும் செஞ்சுருப்பார். யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். இவர் கட்டின கோவில் என்னன்னு தெரியுதா? காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியிருப்பார். ராஜசிம்மேஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது. அடுத்து இந்த இக்தா ஜாகிர், இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது இக்தா அப்படின்னா டெல்லி சுல்தான்கள், முகலாயர்களில் ஜாகிர். அதாவது டெல்லி சுல்தானில் இக்தான் யூஸ் பண்ண வேர்டு தான் இவங்க வந்து ஜாகிர்னு மாற்றிருப்பாங்க. இப்போ கிளியராக புரியுது அவங்களுக்கு? இக்தா அப்படின்னா ஒன்றும் இல்லை, இராணுவ வீரர்கள் பணிபுரிகிறாங்களே அவங்களுக்கு ஊதியங்களுக்கு பதிலாக நிலங்களாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் இக்தான்னு அந்த டெல்லி சுல்தான் ஆட்சியில் சொல்லியிருப்பாங்க. முகலாயர்கள் ஜாகிர்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு. இது போக வேறு எதுவும் பாயிண்ட் இருந்தால் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.